நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மசாலா வறுத்தரைச்சி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். காரசாரமாக ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கல்பாசு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அரை அன்னாச்சி பூ, கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய் துண்டுகள் போட்டு நல்லா வறுத்துருங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சோண்டு முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இது கூட சோம்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வர வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வர வதக்கிடுங்க. இது கூட மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு பரட்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இது கூட நல்லா கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. இப்போ தேவைக்கு தக்கன நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லை குழம்பு பக்கத்தில் வேணால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அட்டகாசமாக ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். ஜீரா ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.